அர்ஜுனன் தன்னோட அப்பாவான இந்திரன் கூட சொர்க்கத்துக்கு போறாங்க. அர்ஜுனன் ஹாப்பியா இருக்கும்போது இந்திரன் சொல்றாரு, இங்க ரம்பா, மேனகா, ஊர்வசி எல்லாம் இருக்காங்க, நீ பாட்டும் டான்ஸும் கத்துக்கோன்னு சொல்றாங்க. அர்ஜுனனுக்கு சிரிப்பு வந்து, நான் ஒரு வில்வித்த வீரன், நான் இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. ஒரு கலையை கத்துக்கிறதுல தப்பு இல்ல, கத்துக்கோன்னு சொல்றாங்க. சரி, அவர் தான் ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னு சொல்லி டான்ஸும் பாட்டும் கத்துக்கிறான். அங்க ஊர்வசி இருக்காங்கல்ல, ஊர்வசிக்கு அர்ஜுனன் மேல ஒரு லவ். தன்னோட லவ்வ சொல்றாங்க. அர்ஜுனன், நீங்க என்னோட அம்மா முறை வரீங்க, இது ஒத்து வராதுன்னு சொல்லிடுறான். உடனே கோவம் வந்து, ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காத நீ ஒரு புண்ணா போயிடுன்னு சொல்லி சாபம் விடுறா. ஐயோன்னு டென்ஷன் ஆகி இந்திரன் கிட்ட போறான் அர்ஜுனன். இந்திரன், இந்த சாபத்தை எல்லாம் மாத்த முடியாதுப்பா, ஆனா இதோட பீரியடை வேணா குறைக்கலாம், 1 வருஷத்துக்கு மட்டும் நீ அப்படி பொண்ணா மாறிடுன்னு முடிச்சு விட்டுடுறாரு. இது இப்படி போக அர்ஜுனன் ஹிமாலயத்துல தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நானும் என்னோட 4 கணவனும் சேர்ந்து அர்ஜுனனுக்காக ஹிமாலயம் பக்கத்துல போனோம். அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நானும் பீமனும் காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குளம் பாக்குறோம். அதுல சௌகந்திகான்னு ஒரு ஃப்ளவர் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு பேரு பிரம்ம கமலம்னு. அதை உடனே ஒண்ணு பறிச்சு கையில எடுத்தேன். அப்போ பீமனுக்கு ஒரே ஃபீல், திரௌபதிக்கு பிடிச்ச பூவை பறிக்கலாம்னு நினைச்சு மறுநாள் காலையில போய் எடுத்துட்டு வர காட்டுக்குள்ள போனாரு. அங்க வழியில ஒரு குரங்கு வால் நீட்டி வழி மறைச்சு உட்காந்துட்டு இருந்துச்சு. பீமனுக்கு கோவம் வந்து, வால் வழியில இருந்து எடு குரங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த குரங்கு, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சுப்பா, நீயே அந்த காலை எடுத்து அப்படி சைட்ல தூக்கி போட்டுட்டு நடந்து போயிடுன்னு சொல்றான். பீமன், இதென்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சு ஒரு கையில வாழை தூக்கி போட பாக்குறான், முடியல. 2 கையும் யூஸ் பண்றான், முடியல. வெயிட் தூக்குற மாதிரியும் பாக்குறான், முடியல. உடனே தான் தன்னோட தப்பு புரிஞ்சு, நீங்க ஒரு குரங்கு இல்ல, யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்குறான். குரங்கு ஹனுமானா மாறுது. உனக்கு கொஞ்சம் கர்வம் இருந்துச்சு, அதை போக்கத்தான் நான் இங்க வந்தேன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த கர்வம் தான் அர்ஜுனனை சிவன் கிட்டையும் பீமனை ஹனுமன் கிட்டையும் தோக்க வச்சது. எவ்வளோ சக்தி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம கிட்ட கர்வம் இருந்ததுன்னா நாம வாழ்க்கையில தோத்துருவோம்ன்றதுதான் சொல்ல வருது. கரெக்டா? ஓம் நம சிவாய. ஓம் ஆஞ்சநேயாய.